உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மகாலட்சுமி பொறுத்தவரை குவாலிட்டி லைட்டா இது புல் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பாருங்க கிரைண்டர் கூட செல்லோ 1000 வாட்ஸ் மிக்ஸி தரும். 3 லிட்டர் கிரைண்டர்ல 1.5 கிலோ அரிசி தான் அரைக்கணும். உளுந்து 1/4 கிலோ தான் போடணும். அதுக்கு மேல வந்து டெஃபினட்டா போடக்கூடாது. கம்ப்ளைண்ட் வந்து சுத்தமாவே எங்களுக்கு வந்து இல்ல. 5 வருஷம் வாரண்டி சார் மகாலட்சுமி. இந்தியாலயே இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் மாடல் வேற எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. இந்த கம்பெனி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க கஸ்டமர்ஸ்க்கு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத ஆர்என்டி பண்ணியே இந்த பொங்கலுக்காக ஸ்பெஷலா 2 நியூ மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. பொங்கலுக்காகவே யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெஸ்டான ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமா கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவு விலையில அடிச்சு உடைச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க ஓன் மேனுஃபேக்சர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் பெஸ்டான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க உள்ளுக்குள்ள போய் என்னென்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தலாம். மகாலட்சுமி கிரைண்டர் பாத்தீங்கன்னா சங்கனூர் ரோட் நிசான் கார் ஷோரூமுக்கு பக்கத்துலயே லொகேட் ஆயிருக்குங்க. போன் பண்ணீங்கன்னா நாங்க லொகேஷன் அனுப்பிச்சு நீங்க எங்க இருந்தாலும் வந்துடலாம். பொங்கலுக்கோசரமே வருஷம் 2 மாடல் ரிலீஸ் பண்றது மகாலட்சுமி மட்டும் தான் சார். எந்த கம்பெனியுமே பண்ண முடியாது சார். இது நம்ம ஷூரா அடிச்சு சொல்றேன் சார். மக்களுக்கோசரமே யூனிக்கான 2 கலர் கொடுத்திருக்கோம். இதுல என்ன ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா காப்பர் வைண்டிங்ல ஹை குவாலிட்டி 35 mm கொடுத்திருக்கோம். கீர் வீல் டைப். இதுலயே அந்த காப்பர் வைண்டிங் 35 mm ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். அந்த பூஸ்ட் பவர் வந்து நல்லா இருக்கும் சார். 1 கிலோ போட்டாலுமே திணறாது. உங்களுக்கு அரைச்சு தள்ளிரும். 25 மினிட்ஸ்ல அரைச்சிரும் சார். ஏன்னா இது கீர் வீல் டைப்புங்க. 2 லிட்டர்ல கீர் வீல் டைப் மகாலட்சுமி மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். யார்ட்டையுமே கிடையாது. பெல்ட் டைப் தான் இருக்கும். ஏன்னா உள்ள ஃப்ரேம் எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. காம்ப்ரமைஸ் பண்ணல சார். ஆல்டர்னேட்டர்ல இருந்து எல்லாமே ABS கொடுத்திருக்கோம். எல்லாமே யூனிக்கா இருக்கும் சார். கோகனட் ஸ்கிராப்பர் எல்லாமே மாடல் வைஸ் ஸ்பேச்சுலா எல்லாமே நல்லா இருக்கும் சார். இவருக்கு டாப் நட் முதற்கொண்டு எல்லாமே அட்வான்ஸா கொடுத்திருக்கோம். பாருங்க 25 நிமிஷத்துல 1 கிலோ அரிசி அரைச்சிருங்க. ABS ஓட குவாலிட்டில தான் எல்லாமே ஃபுட் கிரேடிங் சார். நாமக்கல் ஸ்டோன் கொடுத்திருக்காங்க. எல்லாமே ஈஸி டு ஹேண்டில் தான். ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் சார். 1 கிலோ வந்து நைட் நீங்க அரிசி ஊற வச்சிருங்க. காலையில வந்து அந்த அரிசி நீங்க போட்டு இந்த மேல இருக்கிற நட்டு ஒரு 7 டைம்ஸ் மட்டும் டைட் பண்ணிட்டு தண்ணி தொளிச்சுட்டு அரைக்கணுங்க. தண்ணி ஒரு சொம்பு நிறைய ஊத்தக்கூடாது. பக்கத்துல இருந்து அரைச்சாங்கன்னா சீக்கிரம் அரைச்சிடும். 20-30 மினிட்ஸ்ல அரைச்சிடும். உளுந்து ஒரு 150 கிராம் போட்டாங்கன்னா 10 நிமிஷம் அவ்வளவுதான். ஏன் கஷ்டப்பட்டு R&D பண்ணி எல்லாம் குவாலிட்டியா கொடுக்குறோம்னா பார்த்து ஒவ்வொன்னா செஞ்சிருக்கிறோங்க. அதனால வந்து ஒரே பண்ணிக்க வேண்டாங்க. உங்களுக்கு வந்து அருமையான மாடல். இது 2 லிட்டர் ட்ரெண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் உங்க வீட்டுக்கு. இதுவும் சேம் அதே மாடல் தான். சேம் அதே ஆப்ஷன் மட்டும் கலர் ஆப்ஷன். இதுல பாத்தீங்கன்னா 2 கலர் வருதுங்க. பொங்கலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் சட்னி ட்ரம்ங்க. இதுக்குள்ள இட்டு வந்துரும். இதுல நீங்க 1/2 kg ரைஸ் சட்னி ஆப்பமாவு அடமாவு எல்லாம் கொஞ்சமா அரைச்சிக்கலாம். கொடுக்குற ப்ராடக்ட் எதுவுமே குவாலிட்டி இல்லைன்னு சொல்லக்கூடாது. மகாலட்சுமி பொறுத்தளவு குவாலிட்டி 35 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. 35 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்ப ரெண்டாவது தலைமுறை நீங்க பண்றீங்க. பாத்தீங்கன்னா 2 லிட்டர்ல டில்டிங் 18 இயர்ஸ் 19 இயர்ஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஓல்டேஜ் லேடிஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். சரிங்க பாருங்க லைட்டா இது புல் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பாருங்க சும்மா ஈஸியா 2 வரல நீங்க பண்ணிடுவீங்க. ரொம்ப ஈஸி. அன்பிரேக்கபிள் பாலிகார்பனேட் லிட். அப்புறம் பாத்தீங்கன்னா பவுடர் கோட்டிங் ஸ்டாண்ட் 20 இயர்ஸ் லைஃப் வருது. அதுல வந்து நாங்க காம்ப்ரமைஸே பண்ணல. ISO குவாலிட்டியில தான் நாங்க பண்றோம். ஸ்டோன் முதற்கொண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா R&Dல பண்ணி அந்த நாமக்கல் ஸ்டோனை தவிர இதுக்கு எதுவுமே சூட் ஆகாது. அதுதான் போடுறோம். எல்லாமே ஃபுட் கிரேடிங் சார். வந்து மில்க் ஒயிட்ல வெர்ஜின் குவாலிட்டி தான் இருக்கிறதுல பிளாஸ்டிக்ல ஹையஸ்ட். அதுதான் போடுறோம். மாவு அரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அரிசி உளுந்தும் தனித்தனியா அரைச்சிங்க. ஒட்டுக்கா அரைச்சிங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னா இட்லி கல்லு மாதிரி ஆயிரும். நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. மகாராஜா உளுந்து யூஸ் பண்ணீங்கன்னா இட்லி சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி வெள்ளைக்காரி இட்லி அரிசி யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இது கோகனட் ஸ்கிராப்பர் ஆல்டர்னேட்டர் எல்லாம் வந்துரும் சார். ஒரு புல்லட் மிக்சிங் 2 ஜார் ஃப்ரீயா கொடுத்தா அது பிராண்டடா தான் கொடுக்குறோம். எல்லாமே பிராண்டடா கொடுத்துறோம் சார். வாரண்டினா அவங்க எந்த ஒரு நாள் கிளைம் பண்ணிக்கலாம். வெட்டு ட்ரை ரெண்டுமே அரைச்சிக்கலாம் சார். இது ரன்னிங்ல தான் இந்த கல்லுங்களையும் உரைப்பு சவுண்ட் வரும். அரிசி ஊற வச்சு நீங்க போட்டீங்கன்னா ஒரு சவுண்டுமே வராது. நாய்ஸ்லெஸ். மோட்டர் வந்து 38 mm கொடுத்துருக்கோங்க. 15 வருஷம் லெவல்ல. கம்ப்ளைண்ட் வந்து சுத்தமாவே எங்களுக்கு வந்து இல்ல. யூனிக்கான மாடல், நல்ல சக்சஸான மாடல். கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னா நான் இமிடியேட்டா என்ன பிரைஸ்னு சொல்லிடுறேன். ஏன் பிரைஸ் சொல்றது இல்லைன்னா 10 நாளைக்கு முன்னாடி காப்பர் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, சில்வர் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. எங்கனால முடியல கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்னா தான் பிரைஸ் ஏத்துவோம் சார். அடுத்தது பாத்தீங்கன்னா 3 லிட்டர்ல ABS ஹெவி டியூட்டிங் சார். சரிங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த டில்டிங் வந்து 2 லிட்டர். இது 3 லிட்டர். இப்போ 3 லிட்டர் கெபாசிட்டி அப்படினா அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு பிரதர் நம்ம போடலாம் சார்? 3 லிட்டர்னா அரிசி 1.5 கிலோங்க. என்ன டவுட்டா இருந்தாலும் சார் கிரைண்டர் வாங்கினாலும் வாங்கலைனாலும் என்கிட்ட டவுட் கேளுங்க, நான் சொல்றேங்க. 3 லிட்டர் கிரைண்டர்ல 1.5 கிலோ அரிசி தான் அரைக்கணும். உளுந்து 1/4 கிலோ தான் போடணும் சார். அதுக்கு மேல வந்து டெஃபினட்டா போடக்கூடாது. தனித்தனியா அரிசி அரைக்கணும். அரிசி வந்து 8 ஹவர்ஸ் ஊறணும். உளுந்து வந்து ஒரு 5 மணி நேரம் ஊறணும். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 95 டிகிரி வரைக்கும் டில்டிங் ஆகும். டேபிள்ல ஒரு பக்கம் நீங்க வச்சிட்டீங்கன்னா போதும். காம்பாக்டா இருக்கும். யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா நாமக்கல் ஸ்டோன். மோட்டர் வந்து 45 mm கோர் லென்த். காப்பர் வைண்டிங் கொடுத்திருக்கோம். டேபிள் டாப்ல 1/3 கொடுக்கவே மாட்டாங்க சார். நாங்க கொடுத்திருக்கோம். அதே மாதிரி 1440 RPM கொடுத்திருக்கோம். இதுக்கு எவ்வளவு ஸ்பீடு கொடுக்க முடியுமோ அது ஸ்பீடு கொடுத்திருக்கோம் சார். 3 லிட்டர் கிரைண்டர் ABS கூட 3-4 கலர் இருக்குங்க. கிரீன் இருக்கு, வயலட் இருக்கு, கிரே ஆரஞ்சு இருக்குங்க. ஒரு 5-6 கலர்
அப்புறம் பொங்கலுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா இந்த கிரைண்டர் கூட செல்லோ 1000 வாட்ஸ் மிக்ஸி தரோம், ஜூஸர் வந்துருங்க, ட்ரை ஜார் வந்துரும், எல்லாமே வந்துருங்க. இந்த கிரைண்டர் செல்லோ 1000 வாட்ஸ் மிக்ஸிங்க, சட்னி ட்ரம், பொங்கல் கிஃப்ட் வந்துரும். பாத்துட்டு மக்கள் இந்த ஜனவரி எண்டுக்குள்ள நம்ம இந்த கிரைண்டர்ஸ் எல்லாம் வாங்கினா இப்ப நம்ம சொன்ன ரெஸ்பெக்டிவான ஆஃபர்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கொடுத்துடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேலரி டேட் இருக்கும், அதனால இந்த மந்த் எண்ட் வரைக்கும் வந்து அவங்க வாங்கிக்கலாம் சார். 3 லிட்டர் SS டில்டிங் சார், ஹெவி டியூட்டி பாத்தீங்கன்னா 23 கிலோ வெயிட்டுங்க, டோட்டல் வெயிட் 23 kgங்க, 202 கிரேட் கொடுத்தாதான் உங்களுக்கு ரஸ்ட் எதுவுமே பிடிக்காது சார், பிரச்சனை இல்லாம இருக்கும். ஆமா, எல்லாமே பாருங்க போல்ட் நட்டுல இருந்து எல்லாமே SS, லாக் முதற்கொண்டு SS தான். ஓகே, அவ்வளவு ஆட்டோமேட்டிக் லாக் ஆயிருங்க. உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு காருக்கு வர இன்ஜின் டைமிங் பெல்ட், அந்த டைமிங் பெல்ட் தான் இந்த கிரைண்டருக்கு வந்து நாங்க 2 பெல்ட் போட்டுருக்கோம். காருக்கே 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் அது கட் ஆகாம ஓடுது. அதனாலதான் நாங்க இந்த பாத்தீங்கன்னா R&D பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பெல்ட் கம்ப்ளைண்டே இல்லைங்க. பூராமே பாத்தீங்கன்னா காருக்கு பெல்ட், நர்லிங் உள்ள பெல்ட் கட்டே ஆகவே வாய்ப்பே இல்லைங்க. இது 45 mm காப்பர் வாரண்டிங்க. மகாலட்சுமி நீங்க அலுமினியம் மோட்டர்னு கேட்டாலும் காப்பர் தவிர எதுவும் தர மாட்டேன், எது வேணா பிரிச்சு பாத்துக்கு. 5 வருஷம் வாரண்டி சார் மகாலட்சுமி. 110 இதே மாடல் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஷிப்பிங் பண்ணிருக்கோம், UK US அனுப்பியிருக்கோம், கனடால எல்லாம் அனுப்பியிருக்கோம். மசாலா ட்ரம் வந்துருங்க சார். இதுல என்ன பர்பஸ்னா சட்னி மசாலா அரைச்சா கெடாது, நைட் அரைச்சு காலையில யூஸ் பண்ணாலும் ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டியது இல்ல. மிக்ஸில வந்து 14000 RPM எல்லாமே உங்களுக்கு வந்து சூடு ஜாஸ்தி ஆகுறப்ப கெட்டுரும். அதனாலதான் நாங்க மசாலா ட்ரம் எல்லா மாடலுக்கும் தரோம் சார். பொங்கலுக்கு 5 லிட்டர் குக்கர் தரோம், லட்சுமி பிராண்ட் உள்ள 5 லிட்டர் ISI குக்கர் தந்துரும், ஃப்ரீயா தந்துடுறோம். பொங்கல் எக்ஸ்க்ளூசிவ் கிஃப்ட் ஒன்னு வந்துரும். கீழே இருக்கிற ஸ்டிப்ல இருக்கிற நம்பர் கூப்பிட்டீங்கன்னா என்ன பிரைஸ்ங்கிறது இமிடியேட்டா நான் சொல்லிடுறேன். 2 லிட்டர் டில்டிங் வீட்டு உபயோகத்துக்கு மட்டும் தான், இதுல கமர்ஷியல் யூஸ் பண்ணக்கூடாது. 5 லிட்டர்ல இருந்து 50 லிட்டர் வரை கமர்ஷியல் பண்றோம். அப்புறம் அதே மாதிரி சிங்கிள் ஸ்டோன்ல 15 லிட்டர் டில்டிங் யார்ட்டுமே இல்ல, நம்ம ஒத்தக்கல்ல. அது இப்ப போன மாசம் தான் பண்ணிருக்கோம், சக்சஸ் ஆயிருச்சுங்க. மகாலட்சுமியில எல்லா கிரைண்டரும் கொடுக்குறோம். 2 லிட்டர்ல இருந்து 50 லிட்டர் கிரைண்டர் வரைக்கும் நாங்க உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். குவாலிட்டி காம்ப்ரமைஸே இல்ல. நீங்க 5 லிட்டர்ல 1 HP போட மாட்டாங்க, 1/2 HP தான் போடுவாங்க. நான் 1 HP போடுறேன். 20 லிட்டர்ல 2 HP போடுறோம். 50 லிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க 6 HP போடுறோம். எல்லாமே ஜாஸ்தியா தான் போடுறோம். லோடுங்கிறதுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி கமர்ஷியல் கியர் பாக்ஸ்ல ஹெவி. நீங்க சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மக்கள் தாராளமா வெளியில வேற எங்க போனாலும் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஒரு ஹோட்டல், கேண்டீன், மெஸ், புதுசா தொழில் தொடங்குறீங்க, சின்ன மெஸ்ஸா வைக்கிறீங்க, எல்லாத்துக்குமே நாங்க கிரைண்டர் செய்யறோம். 4 லிட்டர் கிரைண்டரும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அது நம்ம லாஸ்ட் வீடியோல பண்ணிருக்கோம். ஆமா, சின்னதா ஆரம்பிக்கிறீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம். இதுல 1.25 கிலோ அரிசி அரைக்கலாம். உளுந்து வந்து 180 கிராம்ஸ் போட்டுக்கலாம். பேட்ச்ல வந்துரும், ஆல்டர்னேட்டர் SS ல வந்துரும் சார். அப்புறம் கோகனட் ஸ்கிராப்பர் பாருங்க சார், இதுல லாக் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். பாருங்க, ஆமா சரி, உள்ள எல்லாம் பிராஸ். ஒரு லாக் வந்து பாத்தீங்கன்னா 150 rupeesக்கு மேல எங்களுக்கு காஸ்ட் ஆகுது. 95 டிகிரிக்கு மேல உங்களுக்கு டில்ட் ஆயிரும். பாருங்க, ஆட்டோமேட்டிக் லாக் ஆயிரும். நியூவா மேரேஜ் ஆனவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், 18 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈஸி டு ஹேண்டில். சட்னி ட்ரம் வந்துரும் இதுக்கு. அப்புறம் லிட் எல்லாம் பாலிகார்பனேட் லிட் கொடுத்துறோம், எல்லாம் ஹெவியா இருக்கும். கென்ஸ்டார் பிராண்டுங்க. உங்களுக்கு 500 வாட்ஸ் மிக்ஸி, 2 இயர்ஸ் வாரண்டி உள்ள மிக்ஸி, 3 ஜாருங்க. யூனிக்கான கலர்ஸ். உங்களுக்கு ஒசரம் நாங்க வந்து யோசிச்சு மக்களுக்கு என்ன தரலாம்னு யோசிச்சு இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். கிரைண்டருங்க, கென்ஸ்டார் மிக்ஸி, இந்த ஸ்பேச்சுலா எல்லாமே வந்துருங்க. அப்புறம் மசாலா ட்ரம், ஒரு பொங்கல் கிஃப்ட். இது எல்லாமே பொங்கலுக்கு வந்து சீக்கிரம் வந்து நீங்க ஆர்டர் பண்ணிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 3 லிட்டருங்க ஜம்போ. இது பேரே ஜம்போ தாங்க, அந்த அளவுக்கு ஜம்போ குவாலிட்டி இருக்கும். இது 3 லிட்டர் 45 mm கோர் லென்த், காப்பர் வைண்டிங் சார். தர்ம தட்டலாம் சார். சார் இது எடுத்துட்டு போய் வீட்டுக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மெஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். அந்த அளவுக்கு கேட்கலங்க. இந்த மாடலை பொறுத்த அளவுக்கு மத்த கிரைண்டர் கம்பேர் பண்றப்போ 10 மீட்டர் அந்த கிரைண்டர் தள்ளி தான் நிக்கணும். அந்த அளவுக்கு எக்ஸ்க்ளூசிவ் மாடல் சார். நல்ல சக்சஸ் மாடல் சார். இது பண்ணி கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆச்சுங்க. மாடல் பேர் 3 லிட்டர் ஜம்போங்க. இது கிரைண்டர் 1.5 கிலோ அரிசி போட்டுக்கலாங்க, உளுந்து 1/4 கிலோ போட்டுக்கலாம். காப்பர் வைண்டிங், 5 இயர்ஸ் மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட். இந்த கிரைண்டர், சட்னி ட்ரம், ஒரு பொங்கல் கிஃப்ட் சார். இது 1 லிட்டர் கியூட் மினிங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டா இருக்கும், எங்க வேணா எடுத்துட்டு போய்க்கலாம். UK US கனடா எங்க வேணும்னு எடுத்துட்டு போய்க்கலாம். 1/2 கிலோ அரிசி அரைச்சிக்கலாம். ரொம்ப யூனிக்கான மாடல் சார். காப்பர் வைண்டிங் 32 mm போடுறோம். 5 வருஷம் லெவல்ல என்ன கம்ப்ளைண்டா இருந்தாலும் ஃப்ரீயா நாங்க எல்லாமே பண்ணி தரோம். மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீயாவே பண்ணி தந்துறோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லி. ஆமா, 1/2 kg ரைஸ் அரைச்சிக்கலாம். சப்பாத்தி பேசுறது இதுல வருது பாருங்க, இதுல சப்பாத்தி பேசுறது வருது. கோகனட் ஸ்கிராப்பர் வருது. இந்த மாடல் வந்து வெயிட் பாத்தீங்கன்னா 9-10 kg தான் வெயிட். சூட்கேஸ்ல வச்சு நீங்க ஈஸியா கேரி பண்ணி எங்க வேணும்னாலும் கொண்டு போய் டிராவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டேஜ் ஹோம் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முடியாது, சின்ன கொஞ்சமா 2 பேர் தான் இருக்கும், ஒருத்தர் தான் இருக்குன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேச்சுலர்ஸ் யாருனாலும், பேச்சுலர்ஸ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணா எங்க வேணும்னாலும் காம்பாக்ட்டா எடுத்துட்டு போய் அவங்க வந்து கடையில வந்து சாப்பிடுறதுக்கு பிடிக்கலன்னா நம்ம அரைச்சு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நாமக்கல் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். பெல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கார்கிட்ட பெல்ட் கொடுத்துருக்கோம். ABS வெர்ஜின் குவாலிட்டி, 5 இயர்ஸ் மோட்டரோட ரீப்ளேஸ்மெண்ட் வந்துரும். இந்த மாடல் பேர் வந்து கியூட் மினி. ஆமா சார். அடுத்த மாடல் என்ன சார் நம்ம பார்க்க போறோம் சார்? 4 லிட்டர் கிரைண்டர் சார். 4 லிட்டர் கிரைண்டர்னா பாத்தீங்கன்னா 60 mm மோட்டர் போடுற காப்பர் மோட்டர் சார். 3 லிட்டர் கிரைண்டர் கமர்ஷியலுக்கு கூட போட மாட்டாங்க சார். இது வந்து 4 லிட்டர் கிரைண்டருக்கு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் 60 mm காப்பர் மோட்டர். காப்பரை தவிர நான் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாதுங்க. மேல மூடி ஸ்டீல் கொடுத்துறோம், ஃபுல் ஸ்டீல் கொடுத்துறோம். இந்த மாவு பேசுறது ஸ்டீலுங்க.
Spatula. உள்ள வர ஸ்டெம் வந்து ஃபுல் ஸ்டீலுங்க. இதுல பாத்தீங்கன்னா மத்த கம்பெனில ஏபிஎஸ் போடுவாங்க. அதெல்லாம் வந்து இவ்வளவு ஹெவியா போடும்போது குழவி வெயிட் இருக்கும்போது என்னன்னு கீழே வச்சா இந்த சென்ட்ரல் இருக்கிறது உடஞ்சிரும். சார் இதுல நெட்டு போடுறது எல்லாம் ஸ்டீல் சார். 2 kg 2 லிட்டர் அரிசி போடலாம் ஒட்டுக்கா. உளுந்து வந்து 1/2 கிலோ போடலாம். ஏர் வெளியே போறதுக்கு அந்த வென்டிலேட்டர் வச்சிருக்கு. ஸ்டாண்ட் எல்லாம் பூரா ஹெவி சார். எல்லாமே எஸ்எஸ் சார். இல்ல 2 எஸ்எஸ்ங்க ஹெவியா இருக்கும். இதுக்கு வந்து மசாலா ரூம் பாத்தீங்கன்னா இதுல வந்து 3/4 கிலோ போடலாம் அரிசிங்க. உளுந்து வந்து ஒரு 100 கிராம் போடலாம். மெயின் என்னன்னா உங்களுக்கு வந்து சட்னி அரைக்கிறதுக்கு வந்து அவ்வளவு டேஸ்ட் கிடைக்கும் சார். இதெல்லாம் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணது நாங்க தான் சார். ஓ சரிங்க. ஏன்னா அதுக்கு பின்னால தான் மற்ற கம்பெனியில் விட்டாங்க. என்ன மசாலா போட்டாலும் மோட்டார் நல்லா இருக்கணுங்க, கிரைண்டர் நல்லா இருக்கும். ஏர்லைங்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். யாரு வேணும் ஆப்ரேட் பண்ணலாம், ஈஸியா எடுத்து ரெண்டாவது தூக்கி விட்டோம்னா அதே ஆட்டோமேட்டிக் லாக் ஆயிடும். அப்புறம் எல்லா மாடலும் ஸ்டீல் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா கார் இன்ஜினுக்குள்ள போடுற டைமிங் பெல்ட் போடுறோம். அது லைஃப் லாங் வந்து என்னைக்குமே பெல்ட் போகாது. அளவுக்கு வந்து பல்லு பெல்ட் சார். யாரு சார் கார் இன்ஜினுக்குள்ள போடுற பெல்ட் போடுறாங்க? 8 பெல்ட் சிங்கிள் பெல்ட் போட்டு விட்டுருவாங்க. அதெல்லாம் கம்மி. அது வெறும் 70-80 ரூபாய்க்கு கிடைக்கும். இதெல்லாம் நாங்க 2 பெல்ட் போடுற பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா 700-750 ரூபா வரும் அந்த பெல்ட்டுங்க. கார் இன்ஜினுக்குள்ள போற பெல்ட் யாரும் போட மாட்டாங்க. கொடுத்த கிரைண்டர் வந்து கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. புரியுது. அது இன்னும் ஆர்டர் வரணும். அது போக இன்னொன்னு பாத்தீங்க சார், நாங்க செக் பண்ணாம ஒரு கிரைண்டர் கூட வெளியே போகாது. எல்லாமே உங்க கண் பார்வையில செக் பண்ணி. ஆமா. ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேத்து செஞ்சது இல்லைங்க, 35 வருஷம் செய்யறோம். எல்லாம் கஸ்டமர் சேல்ஸ் தான் சார். அந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. எந்த வித குறையும் கிடையாது. இது யாரும் பண்ணாத வேலை. டேமேஜ் ஆச்சுன்னா தமிழ்நாடுல இந்தியாவிலேயே மாத்தி கொடுக்குற கம்பெனி மகாலட்சுமியா தான் இருக்கணும். யாரும் இந்த வேலை பண்ண மாட்டாங்க. அதுல 2000 நஷ்டமானாலும் பரவாயில்லைங்க. அதை பத்தி நான் கவலைப்படுறதே இல்லைங்க. ஏன்னா எங்களை நம்பி தான் வாங்குறாங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்காரன் வந்து என்ன கை விரிச்சிருவான். நாங்க என்ன பண்ண முடியும்? கம்பெனி கடைக்காரன் வந்து இப்படி பேக்கிங் பண்ணியிருக்கான்னு எங்க மேல சொல்லுவோம். அதுக்குள்ள இடமே இல்லாம அது என்னன்னா மாத்தி கொடுத்துறோம். மாத்தி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் வருது. பேக்கிங்கை நாங்க தான் சார் பண்றோம். அதான் சொல்லல, ஒர்க்கர்ஸ் வந்து மாட்டுவாங்களே தவிர ஆம்ஸ் மட்டும் போட்டு செக் பண்ணி பேக்கிங் பக்காவும் நம்ம பொருள் கட்ட போய் சேரும். நல்ல ஸ்பெஷல் தர்றோம். அந்த மசாலா ட்ரமும் தர்றோம்.